அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20 நாட்களுக்கு மேலாக எதிரிகள் என்ற மேகங்களால் சூழ்ந்திருந்த மதினா மாநகரம் இருள் நீங்கி ஒளி பெற்றது. சனிக்கிழமை வந்தது. அன்று எதிரிகள் தாக்குதல் நடத்தும் நாளாக இருந்திருக்கலாம். ஆனால் நிகழ்ந்ததென்ன? அவர்கள் தங்கி இருந்த இடமெல்லாம் வெட்ட வெளியாகி வெறிச்சோடி கிடந்தது. காற்று அவர்கள் இருந்த எந்த அடையாளமும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. இறை மறுப்பாளர்களை இறைவன் அவர்களுடைய கோபத்துடனேயே திரும்பி செல்ல செய்துவிட்டான். அவர்கள் எந்த நன்மையையும் பெறவில்லை. போரில் மூமின்களுக்கு இறைவன் பாதுகாப்பாக இருந்தான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்றார்கள். தமது தோழர்களிடம் கூறினார்கள், இனி குறைஷிகள் உங்களுடன் போர் புரிய வரமாட்டார்கள். நீங்கள் தான் அவர்களுடன் போர் புரிய செல்வீர்கள். மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக முஸ்லிம்கள் அனைவரும் பனு குறைலாக்களுடைய வசிப்பிடத்துக்கு சென்று அசர் தொழுகையை தொழ வேண்டும் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. அப்போது முஸ்லிம்கள் மிகவும் களைப்போடு காணப்பட்டனர். எனினும் அவர்கள் அக்களைப்பை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. ஆணை வந்ததும் பனு குறைலாக்களின் இடம் நோக்கி புறப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட குதூகலத்துக்கு அளவே இல்லை. அவர்களுடைய உள்ளங்கள் துள்ளி குதித்தன. ஏனெனில் எதிரிகளுடன் சேர்ந்த முஸ்லிம்களை ஒழித்து கட்ட ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்த பனு குறைலாக்களை பழிவாங்க சென்று கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் பனு குறைலாக்களிடம் சென்ற போது அவர்களது கோட்டை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கோட்டையை முஸ்லிம்கள் ஒரு மாதமாக முற்றுகையிட்டனர். இறுதியாக பனு குறைலாக்கள் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகி தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர். அவர்களுடைய தலைவன் கௌபு என்பவன், நாம் முஸ்லிம்களாகி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து விடுவோம். அதனால் நமது உயிருக்கும் பொருளுக்கும் எந்த சேதமும் ஏற்படாது. நாம் நிம்மதியாக இருப்பதற்கு இதை தவிர வேறு வழியில்லை என்று கூறினான். அவன் கூறியதை யூத மக்கள் பலமாக எதிர்த்தார்கள். நாங்கள் ஒருபோதும் தௌராத்தை விடமாட்டோம். வேறு எதுவெல்லாமோ சாத்தியம் ஆகலாம், ஆனால் இது மட்டும் சாத்தியமில்லை என்று கூறினர். நாம் நமது மனைவி மக்களை கொன்று விடுவோம். பிறகு வாளேந்தி முஸ்லிம்களோடு போர் செய்வோம். நாம் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டாலும் கவலை இல்லை. நாம் வெற்றி பெற்று விட்டால் மறுபடி திருமணம் செய்து கொள்ளலாம். சில காலத்துக்குள் குழந்தை குட்டிகள் பெற்று கொள்ளலாம். இது சாத்தியம்தானே என கௌபு மறுபடி கூறினான். யூதர்கள் இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனைவி மக்களை கொன்றுவிட்டு உயிர் வாழ்வதில் என்ன சுகம் இருக்கிறது என்று கூறினர். மேலும் பல்வேறு யோசனைகள் கூறப்பட்டன. இறுதியில் பனு கைனுகா, பனு நலீர் ஆகியோருடன் நடந்து கொண்டது போல் நடந்து நம்மையும் சிரியாவுக்கு சென்றுவிட அனுமதிக்கும்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களிடம் கேட்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இம்முடிவை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவுஸ் கூட்டத்தார் உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட கூட்டாளிகள். அவர்களில் எவரையேனும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். அவர் சொல்வதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். நீங்களும் அதையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யூதர்களின் கெட்ட காலம். அவர்கள் ஸஅத் இப்னு முஆதை தேர்ந்தெடுத்தார்கள். முஸ்லிம்கள் யூதர்களிடையே வந்து ஸஅத் இப்னு முஆத் தீர விசாரித்து, பனு குறைலாக்களில் போர் செய்ய தகுதியுடையவர்கள் கொல்லப்பட வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் சிறை செய்யப்பட வேண்டும். அவர்களின் பணமும் பொருள்களும் முஸ்லிம்களிடையே பங்கிடப்பட வேண்டும் என தீர்ப்பு வழங்கினார். இத்தீர்ப்பை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் இறைவனுடைய தீர்ப்பும் என்று சகோதரர் அவர்களிடம் கூறினார்கள். அதன்படி மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டு குழிகளில் தள்ளப்பட்டார்கள். அவர்களில் முதலாக கொல்லப்பட்டவன் ஹூகை இப்னு அஹ்தப் தான். தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டதை கண்ட ஸஅத் இப்னு முஆத் பனு குறைலா குலத்தாரின் முடிவை கண்டு மகிழ்ந்தார். அதன் பிறகு அவர் அதிக நாட்கள் உயிர் வாழவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருந்த காயம் ஆறாமலேயே அவர் வீர மரணம் எய்தினார். மக்கா மாநகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர். அந்நலாரின் உறவினர்கள் அனைவரும் அங்குதான் குடியிருந்தனர். அவ்வூரின் ஒவ்வொரு அணுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமாயிருந்தது. அங்கிருந்து புலம்பெயர்ந்த போது அவர்களுக்கு பெரும் துன்பமாக இருந்தது. ஏற்பட்ட சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் குளமாயின. ஆனால் வெகு விரைவில் நிலைமை மாறியது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் மறுபடியும் நுழைந்ததை உலகமே கண்டது. முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவற்றவராக இருந்தார்கள். இப்பொழுது வெற்றி கொடி அவர்களின் கையில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் மக்கா வந்து சிலைகளை அகற்றி இறை ஆலயத்தை இறை நம்பிக்கையின் ஒளியால் துலங்கச் செய்ய வேண்டும் என்பது இறைவனின் திட்டத்தில் இருந்தது. தமது நேசத்துக்குரிய நகரை அடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை எவரேனும் அளவிட இயலுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தாய் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செய்து பல்லாண்டுகளாக மதீனாவிலேயே வாழ்ந்தார்கள். முஸ்லிம்களோடு சேர்ந்து தமது பணியை தொடர்ந்த அன்னலார் மக்களை இஸ்லாத்தின்பால் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அக்கால கட்டங்களில் குறைஷிகளுடன் போர்களும் செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.